வாகனம் ஓட்டும்போது, இருசக்கர வாகனம் ஓட்டும்போது, 4 சக்கர வாகனம் ஓட்டும்போது 35 கிலோமீட்டர் அதிகபட்ச ஸ்பீடே 35 கிலோமீட்டர் தான் இருக்கணும். அந்த மாதிரி செட் பண்ணி அப்படி ஓட்டுறது இருக்குல்ல, அது ரொம்ப இனிமையான அனுபவமாக இருக்கும். நமக்கு ரொம்ப ஸ்பீடாக ஓட்டும்போது நமக்கு ஒரு சந்தேகம் எப்போதும் இருந்துகிட்ருக்கும். ஸ்பீடாக இருக்கும்போது நம்ம எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது? ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்போது எல்லாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பாக விபத்துகள் கண்டிப்பாக நடக்கும். எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் ரொம்ப ஸ்பீடு அளவுக்கு அதிகமான ஸ்பீடில் அளவுக்கு அதிகமாக வேகத்தில் போகும்போது கண்டிப்பாக விபத்துகள் கண்டிப்பாக நடக்கும். ஒரு நேரம் போல் இன்னொரு நேரம் இருக்காது. எல்லா நேரத்திலும் திறமையாக செயல்பட முடியாது. ஆனால் நம்ம ரொம்ப வேகம் குறைவாக அதிகபட்சம் ஒரு 35 கிலோமீட்டர் வேகத்தில் நமது வண்டியை இயக்கினால் அது 2 வீலராக இருக்கலாம் அல்லது 4 வீலராக இருக்கலாம். அப்படி போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வண்டி எப்போதுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். விபத்துகள் நடப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம பயம் இல்லாமல் ஓட்டலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம். அப்புறம் ஜாலியாக அந்த டிரைவிங்கில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். டிரைவிங்கில் வேகமாக போனால் தான் டிரைவிங்கை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது அப்படி போகிறவங்க கண்டிப்பாக என்றைக்கு ஒரு நேரம் போல் இன்னொரு நேரம் இருக்காது. எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் சரி. அப்படியெல்லாம் வேகமாக போய் வாகனம் ஓட்டுவதில் ரொம்ப மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு தான். அவங்களுக்கு கூட விபத்து நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் டிரைவிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டிரைவிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதிகபட்சம் 35 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது. 30 கிலோமீட்டருக்கு கூட மேலே போகக்கூடாது. அதுக்குள்ளே தான் இருக்கணும். மெதுவாக போய் தான் அப்போ தான் வாகனத்தை ஓட்டுறதுல நம்ம ஒரு முழுமையான ஒரு இன்பத்தை அனுபவிக்க முடியும். வாகனம் ஓட்டுவதில் முழுமையான இன்பத்தை அனுபவிக்க முடியும். நமக்கு எப்போவும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். எந்த விபத்தும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு ரொம்ப குறைவு. விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு. பாதுகாப்பாக நம்ம வாகனத்தை ஓட்டுக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வோடு மெதுவாக போகணும். அதாவது மெதுவானா நம்ம என்ன எப்படினாலும் நடப்பதை விட ஓடுவதை விட கொஞ்சம் வேகமாக தான் போவோம். அது போதும் தானே. எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறதில்ல, நடந்து தான் போகிறாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. நீங்கள் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா நடந்து தானே போவீங்க, ஓடிக்கிட்டேவா போவீங்க? ஓடிக்கிட்டே போனால் கூட அதை விட வேகமாக தான் நம்ம 2 வீலர்லேயே 4 வீலர்லேயே போவோம். அது போதும் தானே. ஓடுவதை விட வேகம், கொஞ்சம் வேகம், ஒரு 2 மடங்கு 1 மடங்கு வேகம். இப்போ சாதாரணமாக ஓடி போகிறோம் அப்படின்னா அதை விட 1 மடங்கு வேகம், அது போதும் தானே. 1 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் கடக்குறீங்க அப்படின்னா அது போதும் தானே. அந்த அளவுக்கு அதில் திருப்திப்பட்டுக்கணும். அந்த மாதிரி ஓட்டும்போது நீங்கள் உண்மையிலே டிரைவிங் என்ஜாய் பண்ணுவீங்க. என்றைக்குமே அந்த 35 கிலோமீட்டருக்கு மேலெல்லாம் நீங்கள் போகவே கூடாது. 30 கிலோமீட்டருக்கு மேலே போகவே கூடாது. எப்போவுமே உங்கள் கண்ட்ரோல் இருக்கணும். இப்போ புதுசாக வர எலக்ட்ரிக் வாகனங்களில் அதிகபட்ச ஃபஸ்ட்டு மோடு, செகண்ட் மோடு, எக்கனாமிக் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு அப்படின்லாம் வச்சுருக்காங்க. எக்கனாமிக் மோடுன்னு வரும்போது அது 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அதிகமாக போகும். அந்த மாதிரி ஒரு வாகனங்களில் வேகத்தை கட்டுப்படுத்துகிற திறன் இருக்கணும். நீங்கள் எக்கனாமிக் மோடில் வண்டியை வச்சுட்டு அந்த எக்கனாமிக் மோடில் நீங்கள் வண்டியை வச்சுட்டு போனீங்கன்னாக்கா அது எக்காரணம் கொண்டும் அது 30-35 கிலோமீட்டருக்கு மேலே போகவே போகாது. எவ்வளோ தான் ஸ்பீடாக நீங்கள் அந்த வேகத்தை திருக்குனாலும் அது 35 கிலோமீட்டருக்கு மேலே போகவே போகாது. அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துட்டாலே போதும். இருந்துட்டாக்கா நீங்கள் அதில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடில் போடும்போது வண்டி வேகம் அதிகரிக்கும். அதோட ஸ்பீடு அதிகரிக்கும். அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்தில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். அது நமக்கு தேவையில்லை. அந்த மோடு நமக்கு தேவையில்லை. எப்போவும் எக்கனாமிக் மோடில் தான் போகணும். எக்கனாமிக் மோடில் போட்டு போனாக்கா அதிகபட்ச வேகம் 30-35 தான் இருக்கும். அந்த மாதிரி எப்போவுமே எவ்வளோ தான் வேகமாக திருக்குனாலும் அது 30 கிலோமீட்டருக்கு மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி வண்டியில் செட் பண்ணணும். எல்லா வண்டியிலையுமே செட் பண்ணணும். மெதுவாக போகிறது தான் உண்மையிலே அது மெதுவானா என்ன, நடக்கிறத விட வேகம் அதிகமாக, ஓடுவதை விட வேகம் அதிகமாக, 1 மடங்கு வேகம் அதிகமாக. அதுக்காக ரொம்ப வேகத்துலலாம் போகவே கூடாது. 40 கிலோமீட்டருக்கு மேலெலாம் போகவே கூடாது. 30-35 கிலோமீட்டருக்கு மேலே போகவே கூடாது. அதுதான் ஒரு வண்டி ஓட்டுறதுக்கான ஒரு வேகத்திற்கான கட்டுப்பாடு. அதுவே நீங்கள் ஒரு ஹைவேல போகும்போது கொஞ்சம் வேகம் அதிகமாக தான் இருக்கும். ஹைவேல போகும்போது ஒரு 60 கிலோமீட்டருக்கு மேலே வேகத்தில் போகக்கூடாது. அதாவது நீங்கள் மக்கள் வசிக்கின்ற இடத்தில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 30 கிலோமீட்டருக்கு மேலே போகவே கூடாது. அந்த மாதிரி போனால் தான் நீங்கள் வாகனம் ஓட்டுவதில் ரொம்ப ஜாலியாக வாகனம் ஓட்டுவதில் என்ஜாய் பண்ண முடியும். எப்போவுமே அந்த நிறைய பேர் குழப்பம் இருக்கும். வேகமாக ஓட்டினா தான் திறமைசாலி,
அப்படின்னு அந்த அந்த மதிப்பீடுக்கு ஆசைப்படவே படாதீங்க. வேகமாக ஓட்டுறது, வெளியில் உள்ளவங்களுக்கு பந்தா கட்டுறதுக்காக வேகமாக போகிறது, அப்புறம் யார் மேலேயே ஏற்றி விபத்து ஏற்றி யாருக்காவது காயங்களையும் மரணத்தையும் ஏற்படுத்தி விடுவது, இது போன்று பிறருக்கு இடையூறாக வண்டி ஓட்டக்கூடாது. எப்போவுமே நமக்கு மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, விமர்சனத்தை எப்படி கடந்து வர்றது. வண்டி ஓட்டும்போது மற்றவங்க சொல்லுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அதை பற்றி. அப்போ அதெல்லாம் விமர்சனத்தை ஜெயிக்கணும்னா நீங்கள் ஸ்லோவாக தான் போகணும். மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க நம்மளை குறை சொல்கிறாங்க, இவர் ரொம்ப ஸ்லோவாக போவார் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போயிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அது உங்கள் விபத்தில் தான் முடியும். அப்போ மற்றவங்களோட விமர்சனத்தை நீங்கள் எப்படி கடந்து போகணும் அப்படின்னா, நீங்கள் மெதுவாக நீங்கள் மெதுவாக போகிறீங்கன்னு மற்றவங்க சொன்னாலும் அதை பற்றி கவலையப்படாதீங்க. நீங்கள் மெதுவாகவே போங்க, அவங்க சொல்கிற மாதிரி செய்யுங்க. நான் மெதுவாக தான் போவேன் அப்படின்னு சொல்லுங்கள். என்னால் வேகமாகலாம் வண்டி ஓட்ட முடியாது, நான் மெதுவாக தான் போவேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக போகணும். 30 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டவே கூடாது. 25 கிலோமீட்டர் 20 22 கிலோமீட்டரில் கூட போகலாம், மக்கள் வசிப்பிடங்களில் வண்டியில் போகும்போது. அப்போது நீங்கள் டிரைவிங்கை ரொம்ப எல்லா வகையிலையும் யூகிக்கணும். ரோட்டில் குறுக்க திடீர்னால ஒரு குழந்தைகள் வரலாம், எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். எல்லாத்தையும் யூகித்து அதுக்கு ஏற்றாற் போன்று எப்படி என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சடன் பிரேக் போட்டு அந்த நிலைமையை சமாளிக்க தெரிகிற அளவுக்கு நீங்கள் மெதுவாக போகணும். அதுக்கு ஒரே வழி, மக்கள் வசிப்பிடங்களில் அதிகபட்சம் 30 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது. 22 கிலோமீட்டரில் கூட போகலாம். மெதுவாக போகும்போது தான் நீங்கள் டிரைவிங் மக்கள் வசிப்பிடங்களில் ரொம்ப ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு போக முடியும். அதே ஒரு ஹைவேல போகும்போது ஒரு 50-60 கிலோமீட்டர் வேகம், அவ்வளோதான், அதுக்கு மேலே போகக்கூடாது. அந்த மாதிரி வாகனம் ஓட்டுவதில் இது மற்றவங்க நம்மளை விமர்சனத்துக்கு பயந்துட்டு நிறைய பேர் வேகமாக ஓட்டுவாங்க. நம்மளும் வேகமாக தான் ஓட்டுறோம், வேகமாக ஓட்டுறது தான் திறமை, மெதுவாக ஓட்டினாக்கா நம்ம வண்டி ஓட்ட தெரில அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களோட விமர்சனத்துக்கு பயந்துட்டு வேகமாக ஓட்டி விபத்துகளை ஏற்படுத்தி நிறைய பாதிப்பு அடைகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் என்றைக்குமே மற்றவங்க விமர்சித்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் மெதுவாக தான் போவேன் அப்படின்னு நினைங்க. ஏன்னா விபத்து எப்படி வேணாலும் நடக்கலாம் எதிர்பாராத விதமாக. அதனால் வாகனங்கள் ஓட்டும்போது மெதுவாக போங்க. மணிக்கு ஒரு 25 கிலோமீட்டர் வேகத்தில் போங்க. அதுவே நீங்கள் நடப்பதை விட ஓடுவதை விட அது அதிகமான தூரம்தான். அதாவது மணிக்கு நீங்கள் 20-25 கிலோமீட்டரில் போனீங்கன்னா அதுவே நீங்கள் நடந்து போகிறத விட ஓடி போகிறத விட அதிகமான வேகம்தான். அதுவே போதும். ஓடுவதை விட வேகம் அதிகம்தான். களைப்பே இல்லாமல் வேகமாக போகிறோம்ல. ஓடி போகும்போது நமக்கு மூச்சு வாங்கும், நடந்து போகும்போது மூச்சு வாங்கும், ரொம்ப நேரமாகும். அதுவே இருசக்கர வாகனத்தில் நம்ம மணிக்கு 25 கிலோமீட்டரில் போகும்போது நம்ம களைப்பே இல்லாமல் 1 மணி நேரத்தில் 25 கிலோமீட்டரை கடந்துருவோம். அப்படி இருக்கும்போது மக்கள் வசிப்பிடங்களில் இது இந்த மாதிரி வேகம் இருக்கணும். அதுவே ஹைவேல போகும்போது 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம். அதனால் இது எக்காரணம் கொண்டு பிறருக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது. விபத்து ஏற்பட்டு பிறருக்கு பெருத்த சேதமோ இழப்போ ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா ஏதாவது விபத்து நடந்தால் அந்த இடத்துல மற்றவங்களும் பாதிக்கப்படுவாங்க, நம்மளும் பாதிக்கப்படுவாங்க. பொதுமக்கள்லாம் கூடி நம்மளை அடிப்பாங்க. அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து நம்மளால் மற்றவங்களுக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது, நமக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே மெதுவாக வண்டி ஓட்டணும். 20-25 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி அதில் எப்படி ஜாலியாக, அதில் எப்படி இன்பத்தை அனுபவிப்பது. மெதுவாக போகிறதுல அவ்வளோ இன்பம் இருக்குது. அதனால் மற்றவங்க விமர்சனத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம மெதுவாக போகிறதுல கவனம் செலுத்தணும். வாகனம் இப்படித்தான் மக்கள் வசிப்பிடங்களில் ஓட்ட வேண்டும்.